தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. உத்தரவை மீறுபவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க அனுமதி கோரி ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அத்தோடு அனைத்து பேருந்துகளுக்கும் அனுமதி வழங்கிய பிறகே ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரி புறப்பட்ட பேருந்துகளையும் ஓட்டுநர்கள் வழிமறித்தனர். சென்னைக்குள் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் இதற்கேற்றவாறு ரெட் பஸ் உள்ளிட்ட செயலிகளில் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளவும் அரசின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகள் நிவர்த்தி செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என பெருநகர் வளர்ச்சி குழுமம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்காகவே பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. மதுரை கீழக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிவகங்கையைச் சேர்ந்த வீரர் அபிசித்தர் முதல் பரிசு பெற்றார். 10 காளைகளை அடக்கிய அபிசித்தருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் பரிசும் ஜல்லிக்கட்டு குழுவினர் சார்பில் ஜீப்பும் பரிசாக வழங்கப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்கள் மற்றும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவில்களை கட்டினால் மட்டுமே மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்துவிட மாட்டார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் ராமர் கோவில் தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த இபிஎஸ், கோவில்களை கட்டினால் வாக்களிப்பார்கள் என்றால் தாம் தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெறுவேன் என்றார். டெல்லியில் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் மாணாக்கர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் மகள்களின் சாதனையை கொண்டாடும் நாள் என தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மறைந்த தலைவர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று அறிவித்ததன் மூலம் தேசம் ஒரு மகத்தான நடவடிக்கை எடுத்ததாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் மமதா பானர்ஜி இவ்வாறு அறிவித்துள்ளார். மேலும் காங்கிரசுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தேர்தலுக்கு பின் இந்திய அளவில் கூட்டணி பற்றி முடிவு செய்வோம் என்றும் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியின் தூண் என தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், மம்தா இல்லாத இந்தியா கூட்டணியை நினைத்து கூட பார்க்க முடியாது என கூறியுள்ளார். மேலும் ராகுல் தனது யாத்திரையை மேற்கு வங்கத்தில் வியாழனன்று தொடங்கும் போது திரிணாமுல் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. காங்கிரசுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. எத்தனை வழக்குகள் போட்டாலும் தன்னை யாராலும் விரட்ட முடியாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அசாமில் பாரத் ஜோடா நீதி யாத்திரையின் போது பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தன் மீது இன்னும் எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் போடுங்கள், ஆனால் ஒருபோதும் தன்னை பாஜக மற்றும் RSS ஆல் மிரட்ட முடியாது என்றார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி கைது செய்யப்படுவார் என அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். அசாமில் ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அமைதியை சீர்குலைப்பதே காங்கிரஸ் யாத்திரையின் நோக்கம் என்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார்.
பணிப்பெண்ணை தாக்கி கொடுமைப்படுத்தியதாக எழுந்த புகாரில் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை கைது செய்ய கோரி வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் கட்சியினர் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்துள்ளார். பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கில் அவர்களது ஜாமீன் மனுவை அவர்கள் சரணடையும் நாளிலேயே சட்டத்திற்குட்பட்டு பரிசீலிக்குமாறு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் வீட்டில் பணிப்பெண் சித்திரவதை செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் தலைமறைவான ஆண்ட்ரோ மதிவாணன் அவரது மனைவி மெர்லினாவை போலீசார் தேடி வருகின்றனர். மக்களவைத் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தயாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக திமுக MP கனிமொழி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். தனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, ஒருவர் உயிரை மற்றொருவர் காப்பாற்றுகிறாரே அவர்தான் கடவுள் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் மிக்ஜா புயலில் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி இதனை தெரிவித்தார். காந்தியின் பெருமைகளை சிறுமைப்படுத்த முயற்சிப்பதாக கூறி ஆளுநர் RN ரவியை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் 27ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சின்னமலையில் இருந்து ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட உள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு தடுக்க பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறையில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தபோது மக்களவை கூட்டணி குறித்து நேரம் வரும்போது சொல்லப்படும் என்றார். சேலம் பாகல்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் காலில் விழுந்து பாமக MLA அருள் மன்னிப்பு கேட்டார். அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழாவின் போது திமுக பிரமுகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சைக்கிள் வழங்க விடாமல் வாக்குவாதம் செய்தனர். அப்போது அங்கிருந்த மாணவர்கள் காலில் விழுந்த MLA அருள் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் கொலை வழக்கில் சிக்கிய பாதிரியார் காரில் தப்பிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் வைத்து அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் பாதிரியார் ராபின்சன் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சரணடைவதற்கு முன் அவர் காரில் தப்பிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ரமேஷ் பாபு அக்கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சேவியர் குமார் கொலை வழக்கில் ரமேஷ் பாபு மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் கட்சியிலிருந்து அவரை நீக்கியிருப்பதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். கள்ளர் மறவர் அகமுடையாரை தேவர் சமுதாயம் என்று அறிவிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. மதுரை மேலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி திருப்புவனை களித்தீர்த்தால் குப்பத்தில் சந்தா தொகை கேட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர் சரவணன் என்பவர் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய பிரபல ரவுடி கூழ்பானை சுகுமாரை போலீசார் கைது செய்தனர். கடன் பாக்கியை கேட்டதற்காகவும் மளிகை கடை முன்பு ரவுடி சுகுமார் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். திண்டுக்கல்லில் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு 4வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி மோகனா உத்தரவிட்டுள்ளார்.
கோவை கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான முகமது அசாருதீன் மற்றும் முகமது இத்ரீஸ் மீது பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் கைதான 13 நபர்களில் 11 பேர் மீது கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி செல்வம் விடுமுறையில் சென்றதால் விசாரணை பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2006ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு எதிரான 4 வழக்குகளில் 2 அவதூறு வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மற்றும் முதல்வர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் CV சண்முகம் பேசியதாக அவதூறு வழக்குகளை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திமுக MP கௌதம சிகாமணி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதையடுத்து வழக்கு விசாரணை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் கௌதம சிகாமணி உள்ளிட்டோருக்கு எதிராக 90 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சென்னையில் குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் மட்டுமன்றி VCK, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆளுநரின் தேநீர் விருந்து நிகழ்ச்சியை புறக்கணிக்க உள்ளன. புதுச்சேரியில் ஆளுநர் விருந்தை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் விருந்துக்கு வரவில்லை என்றால் அதற்கான செலவை குறைத்துக் கொள்வதாக கூறினார். குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக புதுச்சேரி திமுக அறிவித்துள்ளதற்கு இவ்வாறு அவர் பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடனான சந்திப்பு தொடங்கியது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள் KN நேரு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு கூடுகிறது. நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை நடத்துகிறது. வரும் காலத்தில் மருத்துவ மாணவர்கள் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி தகவல்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மருத்துவத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் 3 நாள் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு மருத்துவ மாநாடு வெற்றி பெற்றதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தின் படத்திறப்பு விழா சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெல்டா மாவட்டங்கள் கடலூரில் நேரடி நெல் கொள்முதல் மையங்களை உடனடியாக திறக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் டெல்டா மாவட்டங்கள் கடலூரில் விவசாயிகள் நெல்லுடன் காத்திருந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தனது 3 மகள்களின் புகைப்படத்தை வெளியிட்டு பெண் தெய்வங்களுடன் ஒப்பிட்டு சௌமியா அன்புமணி பாசத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தனது 3 மகள்களை கலைமகள், அலைமகள், மலைமகள் என பெண் தெய்வங்களின் பெயர்களை குறிப்பிட்டு பதிவு செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் தங்கவேலு கொசுவலையை போர்த்தியபடி கலந்து கொண்டார். 16வது வார்டு கவுன்சிலரான அவர் தனது பகுதியில் கொசு தொல்லையை போக்க பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் எதிர்ப்பை பதிவு செய்ய நூதன முறையில் வந்ததாக கூறினார். அசாமில் ஒற்றுமை இந்தியா நீதி யாத்திரையின் போது காங்கிரஸ் MP ராகுல் காந்தி சந்தித்து வரும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். படத்ரவா சத்ராவில் தரிசனம் செய்ய ராகுலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோடு குவஹாத்தியில் நுழையவும் போலீசார் அனுமதி மறுத்தனர்.
மணிப்பூரில் சக வீரர்களை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு ராணுவ வீரர் தானும் தற்கொலை செய்து கொண்டார். சண்டேஸ் மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு படையினரின் முகாமில் இருந்த ராணுவ வீரர் ஒருவர் சக வீரர்கள் 6 பேரை சுட்ட நிலையில் அவர்கள் காயமுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வு அறிக்கையை பொதுவெளியில் பகிர வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இரு தரப்பினருக்கும் தொல்லியல் துறையின் ஆய்வறிக்கையின் நகலை வழங்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. பாதுகாப்பு விதிகளை மீறியதாக எழுந்த புகாரில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 1.10 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அவசர ஆக்சிஜன் சப்ளை செய்ய தேவையான அமைப்புகள் இல்லை என முன்னாள் விமானி ஒருவர் அளித்த புகாரின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலை சர்வதேச அளவிலான ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்றும் வகையில் மேலும் 13 கோவில்களை கட்டுவதற்கு ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை திட்டமிட்டுள்ளது. அவற்றுள் 6 கோவில்கள் ராமர் கோவிலுக்கு உள்ளேயும் 7 கோவில்கள் கோவில் வளாகத்திற்கு வெளியிலும் கட்டப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு கருவறைக்குள் குரங்கு ஒன்று வந்து சென்றதாக கோவில் அறக்கட்டளை நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரதிஷ்டைக்கு மறுநாள் மாலையில் கருவறையில் ராமர் சிலையை நோக்கி வேகமாக சென்ற குரங்கு அமைதியாக ராமர் சிலையை தொட்டுவிட்டு மீண்டும் வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி சென்ற கார் விபத்தில் சிக்கியதால் அவருக்கு முன்னெற்றியில் லேசான காயம் ஏற்பட்டது. பர்த்வானில் இருந்து கொல்கத்தாவிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தை தவிர்ப்பதற்காக திடீரென காரை நிறுத்தியதால் மமதாவிற்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவாரின் மருமகனும் சட்டமன்ற உறுப்பினருமான ரோஹித் பவார் மகாராஷ்டிரா மாநில கூட்டுறவு வங்கி ஊழல் தொடர்பான விசாரணைக்கு அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் ஆஜரானார். முன்னதாக கட்சி தலைமையகத்தில் தனது மாமா சரத்பவாரை சந்தித்து ரோஹித் ஆசி பெற்றார். பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதற்காக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளப்பதிவில் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவை வரவேற்பதாகவும் நீண்ட ஆண்டுகால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வியாழனன்று இந்தியா வரவுள்ளார். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ள அவர் இந்தியா வந்ததும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஆம்பர் கோட்டை, ஜந்தர் மந்தர் மற்றும் ஹாவா மஹால் உள்ளிட்டவைகளை பார்வையிட உள்ளார். தென்னை விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் தென்னிந்திய தென்னை திருவிழா என்ற நிகழ்ச்சியை ஈஷா மண்காப்போம் இயக்கத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். ஈஷா மண்காப்போம் இயக்கத்தின் தமிழக கள ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை தெரிவித்தார். குடியரசு தினத்தை முன்னிட்டு பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 26ஆம் தேதி குடியரசு தினத்தை கொண்டாடுவதை ஒட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் ரயில் பாலம், கோவில்கள், கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து காரில் மது பாட்டில்கள் கடத்தி வந்ததாக பெண் ஒருவரை கடலூர் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். ஆல்பேட்டை சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்ததில் 576 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டதை கண்டுபிடித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியில் மண் சரிவுகளில் சிக்கியவர்களை காப்பாற்றுவது குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு சார்பில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திடீரென அப்பகுதியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தியதை பார்த்து சிறிது நேரம் மக்கள் அச்சமடைந்தனர். புதுச்சேரியில் இருந்து கொண்டுவரப்பட்ட விலை உயர்ந்த மது பாட்டில்களை சென்னை ராயபுரத்தில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். ராயபுரம் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு குடியரசு தினத்தன்று வருகை தரும் சுற்றுலா பயணிகளிடம் நுழைவு கட்டணம் மற்றும் வாகன நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என வனத்துறை அறிவித்துள்ளது. இதன் மூலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மேயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, பில்லர் ராக் உள்ளிட்ட இடங்களுக்கு இலவசமாக செல்லலாம். வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக சத்திய ஞான சபைக்கு நிலம் கொடுத்த பார்வதிபுரம் கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக கொண்டு வந்த மஞ்சள் வெள்ளை வண்ணம் கொண்ட கொடி ஏற்றப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் சேற்றில் புதைந்த நெல்மணிகள் வயலிலேயே முளைத்து விட்டதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மேலும் எஞ்சிய நெல்லை அறுவடை இயந்திரம் கொண்டு அறுவடை செய்யவும் முடியவில்லை என தெரிவித்த விவசாயிகள் தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர். சென்னை அடுத்த வண்டலூரில் இருந்து பெருங்களத்தூர் தாம்பரம் வரும் வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நெரிசலை கட்டுப்படுத்த இரும்புலியூர் பகுதியில் உள்ள பாலம் மற்றும் சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா அலுவலகத்தில் 14வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று வாக்காளர் தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அலுவலகத்தின் மொட்டை மாடியில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு வாசகம் வரையப்பட்டிருந்தது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சிலமலை, சூளபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் நாட்டு ரக மொச்சை காய்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 60 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட நாட்டு ரக மொச்சைக்காய் ஒரே வாரத்தில் அதிரடியாக 30 ரூபாய் வரை விலை சரிந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 3 கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீரைக்கார தெருவைச் சேர்ந்த சரவணன் என்பவர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்குள் உணவகம் அமைக்க அனுமதி வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளி நடத்தி வந்த உணவகத்தை மூடியதை கண்டித்து கல்லூரி முன்பு 100க்கும் மேற்பட்டோர்கள் கோஷங்கள் எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தண்ணீர் அண்டாவில் தவறி விழுந்து 1.5 வயது குழந்தை உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜே நகரைச் சேர்ந்த முரளி என்பவருடைய மனைவி அவரது குழந்தையுடன் தாய் வீட்டில் இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. மஞ்சள் கடற்பகுதியில் தென்கொரிய ராணுவத்தை நோக்கி வடகொரியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தென்கொரிய ராணுவத்தின் கூட்டுப்படை தலைவர் தெரிவித்துள்ளார். கப்பல்கள் மூலம் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து தென்கொரிய மற்றும் அமெரிக்க உளவுத்துறை விசாரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பிசிசிஐயின் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிக்கர் விருதை பெற்ற சுப்மன் கில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு விராட் கோலி இதே விருதை பெற்றபோது அவருடன் தாம் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். 14 வயதில் முதன்முறையாக தாம் கிரிக்கெட் ஜாம்பவான்களை சந்தித்ததை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவதாக கில் தெரிவித்தார். ஐசிசி 2023 ஆண்டின் வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரருக்கான விருதை நியூசிலாந்தின் இளம் ஆல்ரவுண்டரான ரச்சின் ரவீந்திரா வென்றுள்ளார். விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறப்பான உணர்வு என இந்திய வம்சாவளி ஆல்ரவுண்டரான ரச்சின் ரவீந்திரா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அனுபவ வேகப்பந்து வீச்சாளர் ஜிம்மி ஆண்டர்சன் இடம்பெறவில்லை. இந்திய ஆடுகளங்கள் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் இங்கிலாந்து முதல் போட்டியிலேயே 3 ஸ்பின்னர்களுடன் களமிறங்குகிறது. விசா அனுமதி கிடைக்காததால் இங்கிலாந்து வீரர் ஷோயப் பஷீர் நாடு திரும்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்து வீரர்கள் இந்தியா வந்துள்ள நிலையில் விசா பிரச்சினை காரணமாக பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த ஷோயப் பஷீர் போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அதிருப்தி அடைந்துள்ளார்.
ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன் மற்றும் பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் ஆகியோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அடுத்த 24 மணி நேரத்தில் கொரோனா நெகட்டிவ் முடிவு வரவில்லை என்றாலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கேமரூன் கிரீன் விளையாட முடியும் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டிற்காக இறுதிக்கட்ட பணிகள் தொடங்கிய நிலையில் அல்வா தயாரித்து விநியோகிக்கும் சம்பிரதாய நிகழ்வில் நிதியமைச்சர் நிர்மலா பங்கேற்றார். இந்த நிகழ்வின் போது மத்திய இணை நிதியமைச்சர் பகவத் கிசான் ராவ் காரத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நடிகர் சிம்பு நடிக்க உள்ள STR 48 படத்தில் முன்னணி நடிகைகளான தீபிகா படுகோன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஆகிய இருவரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் உருவாக உள்ள படத்தில் நடிகர் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் இமான் தனது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடினார். நடிகர் பார்த்திபன் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் அவரது மனைவி, மகள் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் இமானின் மனைவி மேடையில் பேசும்போது, என்னுடைய கணவன் கிடைத்ததற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றார். தைப்பூசத்தை ஒட்டி தேனி மாவட்டம் மேலப்பேட்டையில் தனியார் பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகள் முருகன் வேடமணிந்து விமர்சையாக கொண்டாடினர். இந்து நாடார் உறவின் முறை வித்யாலயா பள்ளியில் மாணவ மாணவிகள் 108 வடிவில் முருகன் சாமி போன்று வேடமணிந்து அனைவரையும் கவர்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மரகதாம்பிகை உடனுறை சந்திரசூடேஸ்வரர் மலை கோவிலுக்கான புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மரகதாம்பிகை அம்மனுக்காக 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 அடி உயரத்தில் புதிய தேர் கட்டப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள அருள்மிகு தண்டு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாபநாசம் நரசிம்மபுரம் ராமசாமி கட்டளையில் எழுந்தருளி இருக்கும் தண்டு மாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலைகள் நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மகாலிங்க சுவாமி கோவிலில் விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை, மகாலிங்க சுவாமி, பிரகத குஜாம்பிகை, சண்டிகேஸ்வர சுவாமிகள் 5 தனித்தனி தேர்களில் வலம் வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாதளம்பாடி மதுரா கணேசபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பின்னர் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக வள்ளி தேவசேன சமேதராய் 6 முகங்களுடன் மயில் மீது வீற்றிருக்கும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டது. (2025) அறிமுகமாக உள்ள மகேந்திரா XUV E9 மாடலின் புகைப்படங்கள் இணையத்தில் கசிந்துள்ளன. இந்த காரில் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 450 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. புகைப்படங்களின்படி இதில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருப்பது உறுதியாகிறது. ஹுண்டாய் இந்தியா நிறுவனத்தின் கிரெட்டா EV மாடல் டெஸ்டிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. ஒரு முறை சார்ஜ் செய்தால் 250 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது. ஐகானிக் 5 மாடலின் சில அம்சங்கள் இதில் இடம்பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.